ஒரு பெண் அவங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு விடை சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. நானும் சொல்றேன். இந்த கதைய கேட்டுட்டு நீங்களும் சொல்லுங்க. அவங்க ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க. அத நான் படிக்கிறேன் பாருங்க. அக்கா எனக்கு கல்யாணமாகி 8 வருடம் ஆகுது. என் கணவர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. என் பேச்ச கேட்காம மாலத்தீவு வேலைக்கு போயிட்டாரு. கணவர் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி என்ன திட்ட சொல்றது, மூஞ்சில காரி துப்ப சொல்றது, வீட்ட விட்டு போன்னு சொல்றது, குழந்தை இல்லன்னு சின்ன பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்லி என்ன கேவலமா பேச வைக்கிறாங்க. கொடுமை தாங்காம எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அப்பா வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் ஒய்ஃப் எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. என்ன அப்பா வீட்லயே இருக்கா அவ்வளவுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கேவலமா பாக்குறாங்க. என் கணவர் வீட்லயும் எனக்கு ஸ்டடி இல்ல. எங்க அம்மா அப்பா வீட்லயும் எனக்கு ஆதரவு இல்ல. இன்னொரு மறுமணம் பண்ணிக்கலாமான்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு. அருகில் ஒருவர் 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு மனைவி இல்லாம கஷ்டப்படுறாரு. நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமா? கண்டிப்பா பண்ணிக்கோ. வாழ்க்கை ஒரு முறை தான். நமக்கு 100 வயசுல 50 வயசோ 60 வயசோ தான். ஒருத்தர திருத்துறதுக்காக நம்ம பிறக்கல. அவங்களும் மனித பிறவி, நம்மளும் மனித பிறவி. ஒரு பெண்ணா கூட நினைக்கிறேன்னா மதிப்பு இல்லாத இடத்துல நீ இருக்காத. எவ்வளவு நாளைக்கு போராடுவ? உனக்குன்னு ஒரு லைஃப் நீ அமைச்சுக்கிறது பெஸ்ட். ஆனா 2வது ஸ்டெப் எடுக்கும்போது ஆழமா யோசிச்சு ஆராய்ஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு 2வது முடிவு எடுக்கணும். அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு நான் தாயா இருக்கேன்னு சொல்லிருக்க பாத்தியா? ரொம்ப 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 பெரிய விஷயம். அதுலயும் அவர் மனைவி இல்லாம எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாரு. கண்டிப்பா உங்களை நல்ல மனைவியா பாத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தாராளமா நீங்க பண்ணிக்கோங்க. நான் சொன்னாலும் சரி, உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க.